கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். நம்முடைய தமிழர்கள் வானவியல் பற்றிய நல்லறிவை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். 14ஆம் நூற்றாண்டில்தான் கலீலியோ தொலைநோக்கி டெலஸ்கோப் என்கின்ற கருவியை கண்டுபிடிக்கிறார். அதற்கு முன்பாகவே நம்முடைய தமிழர்கள் ஏதோ ஒரு வகையான அறிவியலின்படி ஆகாயத்தினுடைய கோள்கள் பற்றியும் நட்சத்திரங்கள் பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக சூரியன், நிலவு, பூமி இவற்றை மூன்றையும் ஒன்றாக வைத்துக்கொண்டு நாட்களை கணக்கிடுகின்ற முறை வைத்து கொண்டார்கள். நம்முடைய தினங்கள் எல்லாம் சோலார் டேஸ் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம சூரியனை கணக்கு வைத்து தான் நம்முடைய பஞ்சாங்கங்கள் எழுதப்படும். அரேபியர்கள் லூனார் டேஸ் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க சந்திரனை கணக்கிட்டு பிறை பார்த்து தங்களுடைய வேலைகளை செய்வார்கள். இப்படி ஆகாயத்தில் இருக்கின்ற கோள்களுக்கும் நமக்கும், அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கருதுறதுனால அந்த நாட்களுக்கு ஏற்றபடியாக தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ உதாரணமாக முழு நிலவு நாள்னு வச்சுக்கோங்களேன். அந்த முழு நிலவு நாள் அதை பௌர்ணமிங்கிறோம். அதே மாதிரி நிலவு தெரியாத முழு இருள் இருக்கின்ற நாளை அமாவாசை என்கிறோம். இந்த அமாவாசை தொடங்கி வளர்பிறை காலத்தை சுக்கிலபட்சம் என்று வடமொழியில் சொல்லுவது வழக்கம். சுக்கிலபட்சம், சுக்கிலம்னா வெண்மைன்னு அர்த்தம், வளர்கின்ற நாளாம். அதாவது பூமியினுடைய இதிலிருந்து பார்க்கிற போது நிலவு பிறை வடிவாக தோன்றி 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 முழு வடிவாக தோன்றும். அது கணக்கு வச்சுருக்கிறாங்க. பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை, அதாவது வடமொழியில் நம்பர் வேற ஒன்றும் இல்லை. 2ஆவது நாள் துவிதியை, 3ஆம் நாள் திருதியை, 4ஆம் நாள் சதுர்த்தி, 5ஆம் நாள் பஞ்சமி, 6ஆம் நாள் சஷ்டி, 7ஆம் நாள் சப்தமி, 8ஆம் நாள் அஷ்டமி, 9ஆம் நாள் நவமி, 10ஆம் நாள் தசமி. தஸ் அப்படின்னா வடமொழியில் 10. அதுக்கு பிறகு 11 அவங்க கூட்டுறது ரொம்ப அழகாக இருக்குது. அப்படின்னா 1ம் 10ம் 11ன்னு அவங்க கூட்டுவாங்க வடமொழியில். நம்ம 10ம் 1ம் 11ன்னு கூட்டுவோம். பெரிய எண்ணோட சின்ன எண்ணை கூட்டுறது நம்ம வழக்கம். அவங்க எப்படி கூட்டுறாங்க தெரியுங்களா? ஏகம் ப்ளஸ் தஸ் ஏகாதசி 11ஆம் நாள், துவாதசி 12ஆம் நாள், திரியோதசி 13ஆம் நாள், சதுர்தசி 14ஆம் நாள், 15ஆம் நாள் பௌர்ணமி, சுக்கிலபட்சம் முழு நிலவு தோன்றுகின்ற நாளாக வச்சுருக்கிறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த முழு நிலவு தேய்பிரையாக மாறுற காலத்தை கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிறோம். கிருஷ் என்ன கருப்புன்னு அர்த்தம். இந்த கிருஷ்ணபட்சத்துக்கு இதே மாதிரி பிரதமை தொடங்கி சதுர்தசி வரைக்கும் நாட்கள் உண்டு. பிறகு முழு அமாவாசை. இந்த அமாவாசை என்கின்ற நாளை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது இருண்மை சூழ்ந்த காலம் ஆதலால் உணவுகள்லேருந்து பலவற்றை நம்ம மாற்றம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, பிதர்களுக்குரிய காலமாக இதை கருதுகிறோம். அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், மரியாதை செய்கின்ற காரணமாக. இப்போது இதில் நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இங்கே விடுற விஷயம் அங்கே போய் சேருமா அப்படின்னு. இப்போ இங்கே பேசுகிற ஒரு செய்தி அமெரிக்காவில் கேட்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டோம். இது அறிவியலில் நிரூபிக்கப்படுது. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. பிதர்களுக்கு, காகங்களுக்கு உணவிடுதல் இதெல்லாம் வச்சு பார்க்குற போது அந்த அமாவாசை தினத்தை முக்கியமாக வச்சுருந்தோம். அதில் குறிப்பாக ஆடி மாதத்து அமாவாசை அன்றைக்கு நீர்நிலைகளில் சென்று நீராடணும்னு மக்கள் நம்புகிறாங்க. தங்களுடைய பிதர்களுக்கு அவங்க என்ன செய்யணும், மரியாதை பண்ணணும், அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க முடிவெடுக்கிறாங்க. சாதாரணமாக வீடுகளில் படைப்பு போடுவோம் முன்னோர்களுக்கான அந்த நாள் வர்றபோது. இந்த அமாவாசை அன்னைக்கு பொதுவாக எல்லோரும், இப்போ உதாரணமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு அம்மா மண்டபத்தில் காவிரியில் பெரிய கூட்டம் கூடும். அதே மாதிரி வைகை கரையில் அது மாதிரி கூடும். அங்கே அவ்வளோ அருமையாக அப்போ தான் தண்ணீர் சேர்கிற காலம். ஆடி மாதத்தில் தண்ணீர் வர்றதுனால, விவசாயத்துக்கான தண்ணி வர்றதுனால எல்லோரும் போய் நீராடி குளிப்பாங்க. அதே மாதிரி இந்த காரியங்கள், பிதற்காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதே ஆடி அமாவாசை அன்னைக்கு கடலில் போய் நம்முடைய ராமேஸ்வரத்தில் போய் நீராடுதல் வழக்கம் உண்டு. ஒன்றும் இல்லையா, ஒரு கிணத்தடியில் உட்காந்தாது இது செய்வாங்க.
அப்போ ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் வச்சுக்கிட்டு நம்முடைய முன்னோர்கள் நினைத்து வழிபடுகின்ற நாள் அமாவாசை. அதில் குறிப்பாக ஆடி அமாவாசை என்று சொல்லுகின்றோம். இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று பிதர்களுக்கு வேண்டியதை கொடுத்து சிலர் என்ன செய்வாங்கன்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. உணவை குறைத்தல் என்பது உடலுக்கும் நல்லதான விஷயந்தான். இத்தனை விஷயங்களை கலந்து வச்சுருக்கிறாங்க. ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகங்களை வைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்து கொள்ளுகின்ற பாணி நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. உலகெங்கும் இருந்திருக்கிறது. நம்மவர்களும் அது சளைத்தவர்கள் அல்ல. பார்ப்போம்.